கிண்ணியாவில் உக்குரமடைந்து வரும் டெங்கு நோயின் கட்டுப்படுத்தும் நோக்கில் கிண்ணியா நகரசபை வாசிகசாலை கேட்போர் கூடத்தில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கும் சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையில் இன்று மாலை சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது கிண்ணியா தள வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் மக்கள் கோபத்துடன் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அது வந்து நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ல வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணுற ஆகலாம். இப்போ ஜெயசுந்தர் பண்ணல டாக்டர் ஜெயசுந்தர் அதற்கும் தெரியும் அவரை நான் 2 வீக்ஸ்க்குள்ள ஃபுல் சப்போர்ட்டா நர்சிங் ஆஃபீஸர் தரேன்னு சொன்ன டாக்டர்ஸ் அனுப்புறேன்னு தான் சொன்னது. அதனால அவங்க மக்களை திரட்டிக்கிட்டு ரோட்ல போயிட்டு நிக்க வேண்டிய ஒரு அவசியமான தேவைகளை உங்க நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லி சொன்னா நாளைக்கு நாங்க கிண்ணியா ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் மூடி போட்டு ரோட்ல நிக்க போறோம். ஏன்னா மையத்தை அடைக்க எங்களுக்கு ஏலாது. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்களோட கண்ணால பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி. பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எப்படி அடிக்கலமா இருக்கு. இந்த நேரத்தில் எங்களுக்கு யாரும் எம்எஸ்சி ஹாஸ்பிட்டல் போட்டு இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களை நேற்று நான் அவருடைய இல்லத்துக்கு சென்று சந்தித்து இந்த விஷயங்களை தெரியப்படுத்தினேன். உடனடியாக ஜனாதிபதி அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்களுக்கும் அதேபோல செயலாளர் போன்றவர்களுக்கு தொலைபேசியில் பேசி விசேட வைத்தியர்களை வேறு மாவட்டங்களிலிருந்து அனுப்புகின்ற ஏற்பாட்டை நேற்று உத்தரவிட்டார். நாளையிலிருந்து அந்த வைத்தியர்கள் வந்து அந்த பணிகளை செய்ய இருக்கிறார்கள். ஆக ஒரு பாடசாலையாவது அவசரமாக தயார் செய்து அந்த பாடசாலையிலே இந்த வைத்தியர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யுமாறு ஏற்பாட்டை செய்யுமாறு வேண்டியிருக்கிறேன்.